தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாமிரபரணி ஆற்றில் உயிரிழந்த 17 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஆல்வின் வழங்கிய முழு தகவல்களை காணலாம். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டும் அந்த ஊதிய உயர்வுக்காக போராடியவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டும் கடந்த 1999ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி திருநெல்வேலி சந்திப்பு பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நோக்கி பேரணியாக வந்தார்கள். அந்த பேரணியானது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நெருங்கிய போது அப்போது காவல்துறையினர் இருமருங்கிலும் இருந்து பேரணியாக வந்தவர்கள் மீது தடியடி நடத்தி தாக்குதல் நடத்தினார்கள். காவல்துறையினுடைய அந்த கொடூரமான அந்த தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக தாமிரபரணி ஆற்றில் குதித்த 1 வயது குழந்தை விக்னேஸ்வரன், அவரது தாயார் ரத்தினமேரி உட்பட ஏறத்தாழ ஒரு 17 பேர் இந்த தாமிரபரணியில் உயிரிழந்தார்கள். அவர்கள் உயிரிழந்த அந்த நினைவு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு 26வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று பல்வேறு அரசியல் கட்சியினர், பல்வேறு சமூக அமைப்புகள் தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டு தாமிரபரணி ஆற்றில் அஞ்சலி செலுத்துவதற்கான நேரம் என்பதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பாதுகாப்பு என்பது பலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகர காவல்துறை திருநெல்வேலி மாநகரினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் காவல்துறையை பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இருந்தும் காவல்துறையினர் இங்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் கண்காணிப்பு கேமராக்களையும் காவல்துறையினர் பொருத்தி தீவிரமான கண்காணிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் பேரணியாக வந்து தாமிரபரணி ஆற்றில் அஞ்சலி செலுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளாக செய்திருக்கக்கூடிய தகவல்களை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் காலை முதலே இங்கு தாமிரபரணி ஆற்றில் வந்து மலர் வளையங்களை வைத்து அந்த 17 பேருக்கு நினைவஞ்சலியை செலுத்தி வரக்கூடிய நிகழ்வையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காலை முதல் மாலை வரை பல்வேறு அமைப்புகள் தனித்தனியாக இன்றைய தினம் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர இருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.